ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாரதி ஹேமாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காக வராரு. ஹேமாவுக்காக பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்லேயும் கலந்துக்கிறாரு. லக்ஷ்மி எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸுமே மீட்டிங்கில் கலந்துக்கிறத பார்த்து ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்போ தான் பாரதி ஹேமாவுக்காக பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் கலந்துக்கிறத பார்க்குறாங்க. பாரதிட்ட லக்ஷ்மி சொல்கிறாங்க, நீங்கள் எனக்காகவும் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் கலந்துக்கோங்க டாக்டரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி சொல்கிறாரு, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்லாம் அம்மாவோ அப்பாவோ தான் கலந்துக்கணும், வேறு ஒரு ஆள்லாம் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. லக்ஷ்மி இப்போது பாரதியை பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்கள் தான் என்னோட அப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்காக அப்பாவா நீங்கள் சார்கிட்ட பேசுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பாரதி எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரு. நேராக இப்போது கண்ணம்மாவை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாரு பாரதி. மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, இன்னைக்கு லக்ஷ்மி என்னை பார்த்து எப்படி கூப்பிட்டான்னு தெரியுமா, அப்பான்னு கூப்பிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் ஹேமாவும் தானே அவங்கள டேடின்னு கூப்பிடுறா அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. என்ன லாஜிக்காக பேசுகிறோன்னு நினப்பா உனக்கு அப்படின்னு பாரதி கோபப்படுறாரு. லக்ஷ்மிகிட்ட என்ன எதுக்காக நீ அப்பான்னு சொல்லி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. சின்ன பொண்ணுகிட்ட உன்னை பற்றின உண்மையை நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற தைரியம் தானே உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ, இனிமேல் லக்ஷ்மி ஹேமாட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஹேமாட்ட இருந்து லக்ஷ்மியை விலகியே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தான் வீட்டுக்கு வந்ததும் ஹேமாட்ட சொல்கிறாரு, நான் உனக்கு வேறு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கிட்டேன், இனிமேல் நீ உன்னோட பழைய ஸ்கூலுக்கு போக வேணாம் ஹேமா அப்படின்னு சொல்லிடுறாரு. டேடி எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி ஹேமா ரொம்ப வருத்தப்படுறாங்க. லக்ஷ்மி கண்ணம்மாட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி அப்பா ஸ்கூலுக்கு வந்திருந்தாருமா, அவரை பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டன் பண்ண சொன்னேன், அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாருமா, நான் அதனால் அவரை அப்பான்னு கூப்பிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் எனக்கு அப்பான்னு தெரியும், நீங்கள் எனக்காக சார்ட்ட பேசுங்க அப்படின்னு நான் சொன்னேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பான்னு கூப்பிடும்போது எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சுன்னு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹேமா மட்டும் தயக்கமே இல்லாமல் சந்தோஷமாக டேடி டேடின்னு கூப்பிடுறா, ஆனால் என்னால் மட்டும் அப்படி கூப்பிட முடியாதுல்லம்மா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. கவலைப்படாத லக்ஷ்மி, எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும் அப்படின்னு கண்ணம்மா லக்ஷ்மியை சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கான வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் வரும், தேவைப்பட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.